ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆஸ்கி ரிலேட்டடாக வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஆட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் இருக்கக்கூடிய எனக்கு ஆஸ்கி கோடு வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எனக்கு வந்து என்னன்னா வந்து ஸ்மால் லெட்டர் ஏ இருக்குது, எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் ஆஃப் அந்த லெட்டர் நீங்கள் வந்து உள்ளே மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட ஆஸ்கி கோடை உனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எனக்கு என்னென்னா வந்து ஸ்மால் லெட்டர், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சிங்கிள் கோட்ஸ் லெட்டர் கேரக்டர் அப்படிங்கிறனால நான் சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்மால் ஏ அப்படிங்கிறத வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்மால் லெட்டர் ஏயை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ வேணும் அப்படின்னா அப்போ ஓஆர்டி ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கேரக்டர் வந்து உள்ள டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏயோடது 97 உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஓகே. ஸோ இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து நமக்கு கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணுது. இல்லை சப்போஸ் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ கேபிட்டல் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா வந்து கேரக்டர் அப்படிங்கிறனால நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா உள்ளே வந்து கேபிட்டல் ஏவை நான் எழுதிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ வந்து 65. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா 65ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதுக்குரிய உங்களுக்கு ஆஸ்கி கோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் ஆட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ கேரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதாவது இது அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன். அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ கொடுத்துருவேன், ஆனால் அது என்ன கேரக்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுறது தான் இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம் அது கரெக்டாக வருதான்னு. இப்போ நம்ம பண்ணதுக்கே திருப்பி ரிவர்ஸில் பண்ணலாம். சிஹெச்ஆர் ஸோ கேரக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு ஆஸ்கி வேல்யூ வந்து இப்போ 65 ஏக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 66 நான் கொடுத்து பார்க்குறேன். அப்போ வந்து எனக்கு என்ன வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக காமிக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த கேரக்டர் ஆஃப் 97 வந்து ஸ்மால் ஏக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100ன்னு கொடுக்குறேன். ஸோ 100ன்னு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுதுன்னா டின்னு உங்களுக்கு வந்து காட்டுது. ஏ 97னா பி 98, சி வந்து 99, டி வந்து 100. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி தான். எனக்கு வந்து ஆஸ்கி கோடு தெரியும், நான் வந்து அது என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஆஸ்கி வேல்யூ தெரியாது, ஒன்லி அது லெட்டர் மட்டும் தான் கேரக்டர் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் அந்த கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அந்த ஆஸ்கி கோடை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை அது கேரக்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆட் அண்ட் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.